ராமநாதபுர சமஸ்தானத்தை பற்றி முக்கியமான 2 செய்திகள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ராமநாதபுர சமஸ்தானத்தின் இளைய மன்னரான நாகேந்திர சேதுபதி, எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதிமுகவில் இணைந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் தலைமையில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் இளைய மன்னரான திரு ஆதித்ய சேதுபதி 5000 இளைஞர்களோடு பாஜகவில் இணைந்தார் அப்படின்னு இன்னொரு செய்தி. ஒரு சமஸ்தானத்துக்கு எத்தனை மன்னர்டா இருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. இந்த நாகேந்திர சேதுபதி அப்படின்னு சொன்னேன்ல, இவர் உண்மையான வாரிசு கிடையாது. சின்ன வயசுலயே இவர் தத்து கொடுக்கப்பட்டார். ஆனா தன்னை வாரிசுன்னு சொல்லி இளைய மன்னர்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்னு இவருக்கு எதிரா ஒருத்தர் கோர்ட்ல போய் வழக்கு போட்டிருக்கிறாரு. இவ்வளவு குழப்படிகள் ஒரு சமஸ்தானத்துக்குள்ள. இப்ப புரியுது வெள்ளைக்காரன் எப்படி நம்மள ஈஸியா அபகரிச்சு ஆட்சி செஞ்சான் அப்படின்னு.